நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாசம் படம் எப்படி இருந்தது? படம் பார்த்தாச்சு. நிறைய பேர் படம் பார்க்க போகாமல் இருக்கவங்களுக்கு வந்துட்டு விஸ்வாசம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி யூஷுவல் சிவா சார் அவரோட மூவி மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வந்துட்டு சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே தூக்கலாக இருக்குது. 100% இல்லை 200% வந்து தூக்கலாக இருக்குது. ஃபேமிலியோடு போனால் ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர். ஒரு சிலர் வந்து நிறையா பேர் வந்து கண் கலங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் யூத்ஸ் இவங்க போய் படம் பார்க்குறாங்கன்னா ஒரு சில சீன் அவங்களுக்கு வந்து ஃபன்னியாக தெரியலாம், என்னப்பா இவ்வளோ எமோஷனாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூக்குதுரை அஜித் அவர்கள் வந்துட்டு தூக்குதுரை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு கலகலப்பாக வந்துட்டு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி பையன் மாதிரி அப்படியே கெத்தாக வர்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நயன்தாராவுக்கு வந்துட்டு தூக்குதுரையாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காதல் மன்னனா, அப்புறம் வந்து ஒரு கணவனா, அதில் வந்து ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தூக்குதுரை ஒரு அப்பாவாக வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு போர் அடிக்காமல் ஒரு ஃப்ளோவில் அப்படியே நல்லா போயிட்டுருக்கு, கலகலன்னு இருக்குது. பட் ஆனால் என்ன ஃப்ளா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளான்னு சொல்ல முடியாது. அஸ் யூஷுவல் இன்டர்மிஷன் முடிகிறப்போ வந்துட்டு படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்ற வந்துட்டு நம்மளுக்கு வந்து அஸ் யூஷுவல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் ட்விஸ்ட் இருக்குமா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு இது போயிடுது. பட் ஆனால் படம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லாவே மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இமான் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் கேட்ட பாட்டு அந்த படத்தில் அந்த இதோட பார்க்குறப்போ வந்துட்டு படமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிருக்கு. படம் முடிகிறப்போ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ விஸ்வாசம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிவா சார் படம் பார்த்தது எல்லாத்துலேயுமே வந்துட்டு விஸ்வாசம் வந்துட்டு ரொம்பவே பெட்டர், ரொம்பவே நல்லா மாறி நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், உங்களுக்கு சொல்லவே வேணாம். அஜித் சாருக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னா அவங்களால தான் முடியும். அப்புறம் வந்து அஜித் சார் பொண்ணு வேஷத்தில் எண்ணெய் அறிந்தால பொண்ணாக வந்திருப்பாங்கள்ல, ஸோ அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமெடிக்கு வந்து படத்தில் பஞ்சமே கிடையாது. காமெடிக்கு வந்து தம்பி ராமையா இருக்கார், ரோபோ சங்கர் இருக்கார், யோகி பாபு இருக்கார். அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் விவேக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி படம் வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக, அதுக்கப்புறம் காமெடி, அப்புறம் ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமே மிக்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட சிவா அவர் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு நல்லவே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். மேபி ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் கூட பிடிக்காமல் இருக்கலாம், ஏன்னா இவ்வளோ எமோஷனாக இவ்வளோ இதாக. ஏன்னா ஒரு சில சமயம் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில சீன்ஸ் எல்லாமே கண்ணு கலங்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றதான் வந்துட்டு விஸ்வாசம் படம் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ தெரியுது. முடிச்சுட்டு வரப்போ ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என் பண்ணி சிவா முடிச்சிருக்காரு. ஸோ இவரால் இவ்வளோதான் முடியும், இவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு சிவா நல்லாவே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அஜித் சார் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே மாறுபட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு தேனி பாஷெல்லாம் பேசிட்டு மதுரை ஸ்லாங்லாம் பேசிட்டு என்ன நான் சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் நல்லா இதாக பேசுகிறாரு. ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கொடுத்துருக்க பில்டப் பிடிக்கல, அஜித் ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு. ஒரு சிலருக்கு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பிடிக்கல. ஆனால் அஸ் யூஷுவல் ஓல் மூவி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே காமன் ஆடியன்ஸுக்கு பார்க்கலாம், ஒரு டைம் 2 டைம் கூட பார்க்கலாம். பட் ஆனால் ஃபேமிலியோட போய் பாருங்கள். ஃபேமிலியோட போய் பார்க்குறது தான் வந்துட்டு இந்த படத்தில் இருக்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக வந்துட்டு அப்பா பொண்ணு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட், இந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டிசப்பாயிண்ட் பண்ணல சிவா அட் ஹிஸ் பெஸ்ட். அப்புறம் தலை அஜித் குமார் வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக மெசேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வர்ற சீன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹெல்மெட் போட்டு வர்றாரு. அது ரொம்பவே ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி டேரெக்டாகவே இருந்தது. அது ஒரு சின்ன பாயிண்ட் நான் நோட்டீஸ் பண்ணுது. இந்த மாதிரி விஸ்வாசம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு சில ட்ராபேக் என்னென்னா, ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இப்படி எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல லாஜிக், அதாவது வில்லன்னா இப்படியா அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு லாஜிக் இந்த மாதிரி இடத்துல இப்படி இருப்பாங்களா அப்படின்ற அந்த திங்கிங் வருது. பட் ஆனால் ரொமான்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே கமர்ஷியலாக பேக் பண்ணி கொடுக்க முடிஞ்ச லெவலில் வந்துட்டு சிவா கொடுத்துருக்குறாரு. ஸோ விஸ்வாசம் நான் பார்த்து படம் ஒரு அஜித் ஃபேனாக ரொம்பவே நல்லா இருக்குது, அதை நான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் நான் இந்த விஸ்வாசம் ரிவ்யூவில் நான் சொல்ல வந்தது. நாளைக்கு நான் பேட்ட படத்துக்கு போகிறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்துட்டு போகிறேன் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.